நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக மொறுன்னு மெது வடை போட போகிறோங்க. அப்படியே உள்ளே சாப்பிட்டாலும் வெளியில் பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கும். இதுக்கு அரிசி மாவு, உளுந்து மாவு நிறையா சேர்த்துக்கணும். அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நம்ம ரெண்டையுமே அரைச்சி கலந்து வச்சுக்கிட்டோம். அது கூட நறுக்குன சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக மெதுவடை போட்டுற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு கலந்துட்டு மெதுவடை போட்டுடலாம். மெதுவடை போடுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை நம்ம ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கணும், நல்லா சூடாகணும். அப்போ தான் வடை போடுறப்ப நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது கொதித்து வரட்டும். மாவில் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, மிளகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 கப் அளவுக்கு நீங்கள் உளுந்து மாவு போடுறீங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு நிறையா போட்டுட்டிங்கன்னா வடை கொஞ்சம் இறுகி போன மாதிரி ஆயிரும், சாஃப்டாக வராது. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு, போதும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வடையை போட்டுற வேண்டியதுதான். இதே மாதிரி மாவு உருட்டி தட்டிட்டு இது மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன சட்டியாக இருக்குன்னா ஒரு 4-5 வடை போட்டுக்கலாம். அவ்வளோதான் இதில் போட முடியும். ஓரளவு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி விட்டுக்க போகிறோம். இது கொஞ்சம் வேகட்டும். வடை கொஞ்சம் வெந்துருச்சு, இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இடையே 2வது சைடு திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப தணல் அதிகமாகிடுச்சுன்னா தணலை குறைச்சி வச்சுங்க. இல்லைன்னா வெளியில் மட்டும் நல்லா செவந்து வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வடை நல்லா வெந்து பொன்னிறத்துக்கு செவந்து வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்ம எண்ணெய் இருத்துட்டு எடுத்துடலாம் வடையை. நீங்கள் பேப்பரில் போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா வடிகட்டி வச்சு அதில் நீங்கள் போட்டுட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு போய் எடுக்கலாம். சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. அடுத்த ரவுண்டு போட போகிறோம். ரெண்டாவது ஒரு 5-6 வடை போட்டிருக்கோம். எல்லாம் வெந்து வரட்டும். 2வது ரவுண்டு வடையும் சூப்பராக வந்துருச்சு. வடை சூப்பராக வந்துருச்சுங்க 2வது ரவுண்டும்.
அவ்வளோதாங்க, சூப்பராக 2வது ரவுண்டும் போட்டு எடுத்துட்டோம். பார்க்குறது நல்லா கலர்ஃபுல்லாக, மேலே மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குது. எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்தாச்சுங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், வெளியில் வந்து நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மெதுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குது. உளுந்து மாவு, அரிசி மாவு நீங்கள் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா தான் இது மாதிரி நல்லா சூப்பராக வரும். நீங்கள் கடையில் வைக்கிற மாவு வச்சிங்கன்னா அது எப்படி வரும்னு எனக்கு தெரில. இது நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் போட்டது நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். நீங்கள் இல்லைனா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கலந்து சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.